ஒரு பிக்சல்ல அப்போ 3 + 3 6 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 6 பாயிண்ட் வச்சுட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எல்லா பக்கம் கேட்கறாங்க. சரி, என்ன சொல்றாங்கன்னா find the bilinear transform. Find the bilinear transformation. Find the bilinear transformation that map the points z equal to 0, -1, I. ஸோ அடுத்து என்ன கிடைக்குன்னா ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா I, 0, இன்ஃபினிட்டி. I, 0, இன்ஃபினிட்டி. சரி ரைட். இப்போ இது என்ன பண்ண போறோம்? பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அது கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா இருக்கும். அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கிற கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா என்ன கிடைக்கும்? ஃபார்முலா நான் வச்சுங்க ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 இன்ட்டு அடுத்து ஆட் பண்ணுறோம் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 2. கீழே என்ன கிடைக்கும்? ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா மைனஸ் கிடைக்கும். யாரோட பேர் போகும்? ஒமேகா 3. ஓகே, இங்கே வந்து சார் அப்போ இது மிஸ் ஆகுது, ஒமேகா 3 மிஸ் ஆகுது. அப்போ ஒமேகா 3 ஒரு பக்கம் எழுதிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு அதே தான். ஏன்னா ஒமேகா பதில் இஜெட் போட போறீங்க. அப்போ என்னாச்சு? இஜெட் மைனஸ் இஜெட் 1 z2 minus z3 divided by z2 minus z1 into z minus z3. சரி, இப்போ யார் இதெல்லாம் பாயிண்ட் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட் தான் z1 z2 z3. அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3. சரியாமா? இப்போ ஒரே ஒரு ஐடியா, ஒமேகா 3 வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா எல்லாம் பாருங்க, எந்த பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறானோ எந்த பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுக்குறானோ அந்த டேர்ம் வந்து நீங்கள் எழுத தேவை. ஒமேகா 3 வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறான்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது எங்கே வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறானோ அந்த டேர்ம் வந்து நீங்கள் விட்டுட்டு எழுதணும். இது ஒரு திங்ஸ். சரிங்களா? எந்த ஒரு பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் கொடுக்குறான்னா ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறான்னா அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு எழுதலாம். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் என்ன ஆகுது? ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 டிவைடட் பை ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 that is equal to z minus z1 into z2 minus z3 divided by z2 minus z1 into z minus z3. இப்போ எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும். z1 z2 and z3 ஓட வேலை தெரியும். ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3 டேர்ம் நம்ம கட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு வேலையும் அப்ளை பண்ணலாமா? இப்போ அப்ளை பண்ணுங்க. which implies that omega minus omega 1, omega 1 value I divided by omega 2, omega 2 value என்னது 0 minus omega 1. அப்போ 0 minus ஓகேங்களா? 0 minus இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு z minus z1. z1 ஓட வேல்யூ என்ன? 0. z1 ஓட வேல்யூ என்ன? 0. z minus 0 into z2. z2 வேல்யூ என்ன? -1 z3 வந்து I. அப்போ என்னன்னா இங்கே பாருங்க -1 -i டிவைடட் பை திரும்ப பாயிண்ட் பக்கத்தில் எவ்வளோ மேலேயே இருக்குது பாயிண்ட். அப்போ என்ன ஆகுது? z2 ஓட வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ. அப்போ -1 தான். அப்போ -1 minus z1 ஓட வேல்யூ 0 -1 0. அடுத்து என்ன கிடைக்குது? z minus z3. z2 z தான். z3 ஓட வேல்யூ என்ன? இங்கே இருக்குது z3 ஓட வேல்யூ என்ன? -i. z3 ஓட வேல்யூ என்ன? -i. அவ்வளோதான். இந்த பாயிண்ட் சப்மிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணி ஒமேகாவோட வேல்யூ எழுதிட்டாலும் போதும். அவ்வளோதான் நம்ம முடியும். சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணணும். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒமேகா ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே அதுதான் நம்மளுடைய பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மோட கான்செப்ட். இப்போ அந்த ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னாச்சு? நம்மளுக்கு கிடைக்கிறது ஒமேகா மைனஸ் ஐ டிவைடட் பை 0 மைனஸ் ஐ வந்து மைனஸ் ஐ ஈக்குவல் டு z மைனஸ் 0 என்னது? z மைனஸ் 0 z. இங்கே என்ன கிடைக்கும்? -1 -i. ஓகேங்களா? -1 -i டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். சரிங்களா? -1 இங்கே என்னாச்சுன்னா z மைனஸ் ஐ கிடைக்கும். z மைனஸ் ஐ. சரியாம்மா? இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது?
நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஒமேகா நம்மளோட எய்ம் என்ன? ஒமேகா ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட எய்ம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் ஐயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? ஒமேகா மைனஸ் ஐ ஈக்குவல் டு இஜெட் இன்ட்டு மைனஸ் ஐ வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ அதோட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஓகேங்களா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ எகைன் என்ன கிடைக்கும்? ஐ ஸ்கொயர்னு என்ன கிடைக்கும்? எகைன் மைனஸ் ஒன்று எகைன் கிடைக்கிறது வந்து மைனஸ் ஒன் வரும். டிவைட் பை என்ன இருக்கும்? மைனஸ் ஒன் இஜெட் மைனஸ் ஐ. இது பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணணும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ என்னாச்சு? ரைட் சைடு இஜெட் இன்ட்டு ரெண்டுக்கு மைனஸ் காமன் இருக்குதா? அப்போ மைனஸ் வெளியே எடுங்க. அப்போ என்னாச்சு? ஒன் ப்ளஸ் ஐ கிடைக்கும். ஒன் ப்ளஸ் ஐ வெளியே வந்து எனக்கு மைனஸ் ஒன் இன்ட்டு இஜெட் மைனஸ் ஐ வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் கட் ஆயிடும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இஜெட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ divided by z minus i. z into 1 plus i divided by z minus i. சரியாமா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இது எதனோட வேல்யூ? ஒமேகா மைனஸ் ஐயோட வேல்யூ. ஒமேகா மைனஸ் ஐயோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதோட உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன ஆகும் பார்க்கலாம். அப்போ ஒமேகா மைனஸ் ஐ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட். இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஐ. இப்போ இந்த மைனஸ் ஐ இருக்குதா? இந்த மைனஸ் ஐ இங்கே கொண்டு வாங்க. இப்போ மைனஸ் ஐ இங்கே கொண்டு வந்து என்ன கிடைக்கும்? ஒமேகா ஈக்குவல் டு இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ ஆகிடும். ப்ளஸ் ஐ ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 90% ஒர்க் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? இஜெட் ப்ளஸ் ஐஇஜெட் ப்ளஸ் ஐ ஆஃப் இஜெட் மைனஸ் ஐ divided by z minus i. That is equal to z plus iz உள்ள கொண்டு போனா again என்ன கிடைக்கும்? iz கிடைக்கும். I into i squared னா plus 1 கிடைக்கும். சரிங்களா? I squared னா plus 1 divided by z minus i. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? end of result இங்கே பாருங்க. இது iz அப்போ என்ன கிடைக்குது? z plus 2i plus 1 divided by z minus i. 2i z. இப்போ ரெண்டுக்கு காமனாக என்ன எடுக்கலாம்? z காமனாக எடுக்கலாம். அப்போ z காமனாக எடுக்க என்ன கிடைக்கும்? z காமனாக எடுத்தீங்கன்னா 1 plus 2i plus 1 divided by z minus i. அப்போ இதுதான் நமக்கு ஒமேகா வேணும். அப்போ நம்ம பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டுட்டாங்களா? அப்போ ஒமேகா வேல்யூ வந்துக்குதா? பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் டெஃபினிஷன் என்ன? பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் டெஃபினிஷன் omega equal to az plus b divided by cz plus t. அப்போ இங்கே இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னது? ஏவோட வேல்யூ என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர். a equal to 1 plus 2i ஆகும். b is ரியல் நம்பர். எனி ரியல் நம்பர் கேன் பி ரிட்டன் as காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதோட என்ன மீனிங்னா 1 plus 0i இருக்கும். 1 plus 0i இருக்கும். அடுத்து c வந்து z-ஓட கோஎஃபிஷியன்ட். c equal to 1 and d-ங்கிறது என்னது? இங்கே வர டேர்மு minus i. d equal to minus i. அப்போ this is called a bilinear transform. சரிங்களா? ஏன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 ஆக போகிறதில்ல. 0 ஆகாது கண்டிப்பாக. அப்போ இது this is வேணா கண்டுபிடிச்சு பாருங்க. ad minus bc வேணா கண்டுபிடிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. செக் பண்ணி பாருங்க. ad மைனஸ் ஐ மைனஸ் 2 இதை பண்ணால் 1. அப்போ மைனஸ் எதுவுமே 0 ஆகல பாருங்க. அப்போ இது 0 ஆகாது. therefore this transform is called a bilinear transform. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதாவது இந்த டைப்ல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க.